ஹாய் கைஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸில் வந்துட்டு 5 to 8 எபிசோட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் ரிவ்யூஸ் வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் வந்துட்டு ப்ரீமியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நாம வந்துட்டு அந்த லாஸ்ட் எபிசோட், ஸோ 4வது எபிசோடில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே ஒரு கான்செப்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் பேஸ்ட் பை வாட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பொன்மலர் ஜுவல்லரி ஷாப் அப்படிங்கிற ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வந்துட்டு பெரிய ஒரு கடையை வச்சுட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் தான் வந்து நம்முடைய போஸ் வெங்கட் நினைக்கிறேன். ஸோ அவரோட பேர். இவர் வந்துட்டு என்ன அப்படின்னா, இவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, இவருக்குன்னு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது. பட் இருந்தாலும் இவருக்கு இன்னொரு லைஃப் ஆஃப் அஃபெக்ஷன் அண்ட் ஒரு அஃபேர் ஆஃப் லைஃப் இருக்குது இவருக்கு. ஸோ இந்த அஃபேர் ஆஃப் லைஃப் அண்ட் இந்த ஒரு உண்மையான ஒரு முறைப்படி வாழ்ற ஒரு வாழ்க்கை, முறை இல்லாத ஒரு வாழ்க்கை, இது ரெண்டும் சேர்ந்து இவரோட வாழ்க்கையை வந்து குட்டை குழப்ப போதா அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கான்செப்ட். ஏய் தகப்பா, காலிடா நீ. ஸோ இந்த கான்செப்ட்ல வந்துட்டு இவங்க வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இவங்க வீட்டில இருந்து வெஜ் கேரியர் ஒன்று வந்துருச்சு. அந்த அஃபேர் இருக்கிற வீட்டில இருந்து நான்வெஜ் கேரியர் வந்துருச்சு. ஸோ நான்வெஜ் கேரியர் வந்து இவர் சாப்பிட்டு இருந்தாரு. இவரோட மனைவி வந்துட்டு அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவரோட பார்க்கணும் அப்படின்னு இவரை பார்க்க வந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டாப் ஆச்சு அந்த 4th எபிசோட். 5ல வந்துட்டு அந்த இதை பார்த்தாங்களா, என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனை ஆச்சா, சண்டை ஆச்சா, இதெல்லாம் வந்துட்டு அதுக்கடுத்து இருக்கும் அப்படி மாதிரி இருந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ல வந்துட்டு இந்த 5 to 8 எபிசோட்ல வரைக்கும் லவ் 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 லவ், இவ்வளோதான் கான்செப்ட். என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த 5 to 8 எபிசோடு வரைக்குமே வந்துட்டு இந்த 3 பொண்ணுங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் முதல் பொண்ணு வந்துட்டு பெங்களூர்ல வக்கீலா அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி அவன் வந்து திடீர்னு விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையை வேணா சூசைட் பண்ண போயிட்டு இருந்த ஒரு பொண்ணை எப்படியோ அப்படி இப்படின்னு பேசி பழக்கி கரையை ஏற்றி சென்னைக்கு அனுப்பி விட்டாங்க. சென்னையில் வந்து அந்த பொண்ணு வந்துட்டு எதுவுமே வேணாம் உட்காந்துருக்கும் போது அவளோட தங்கச்சி வந்து இந்த பொண்ணை வந்துட்டு ஓகே மனசை மாற்றி எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த பொண்ணை வந்து நார்மலைஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஆகிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டில் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்காம இருக்கும்போது அம்மா கிட்ட சண்டை போடுறது, பிரச்சனை இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கான்செப்ட் இப்படி போயிட்டே இருக்குது. இந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து வரன் பார்க்குறாங்க. வரன் பார்க்குறது இந்த பொண்ணு திட்டிக்கிட்டே இருக்குது. மறுபடியும் பார்க்குறாங்க, திட்டுது, மறுபடியும் பார்க்குறாங்க, திட்டுது. அவங்க அப்பா சொல்கிறாங்க, திட்டுது. அவங்க அப்பாட்ட ஒத்துக்க சொல்கிறாங்க, ஓகே சொல்லுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கன்ஃபியூசிங்கான ஒரு குழப்ப நிலையில் இருக்கிற அந்த பொண்ணு தான் வந்துட்டு இவங்களுடைய மூத்த பொண்ணு. என் பேரு ஜெயஸ்ரீ, நான் இந்த வீட்டோட மூத்த பொண்ணு. எப்போ கல்யாண சாப்பாடு போற கோர்ட்ல ஒரு டைவர்ஸ் கேஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து சொல்றேன். இளைய பொண்ணு வந்துட்டு என்ன அப்படின்னா ஐடி இதுல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க மேனேஜரா இருக்கிற ஒரு பையன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா இந்த பொண்ணு மேல ஒரு லவ் விட பாக்குறான். இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி தான் பாக்குது. திடீர்னு பார்த்தா பிடிக்கலன்னு சொல்லுது, திடீர்னு பார்த்தா பிடிக்குதுன்னு சொல்லுது. அவங்க ஒரு லூசுன்னு சொல்லுது மேனேஜர் வந்து லவ் பண்றான். ஸோ இவங்க மேனேஜரோட வீட்டுல வந்து ஒரு கான்செப்ட் ஓடிட்டு இருக்குது. மேனேஜரோட வீட்டில் வந்துட்டு என் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா சில பல ஸ்கெச்சஸ் எல்லாம் போட்டு இந்த பொண்ணை லவ் பண்ண வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருக்குது. சரி, இவரோட அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இவரோட அப்பா போலீஸ். இவரோட அப்பாவுக்கு தெரிஞ்சா எல்லா பிளானுமே கெட்டு போயிடும். அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அந்த ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணை தான் பையன் லவ் பண்றான் அப்படிங்கிறதுக்காக, தான் பையன் அங்கே மேனேஜர் தான் லவ் பண்றான் அப்படிங்கிறதுக்காக தன்னோட அம்மா வந்துட்டு சில விஷயம் பண்ணி ஹெல்ப் பண்றாங்க. இவங்க அப்பா தெரிஞ்சா அதெல்லாம் வந்துட்டு சொதப்பிடும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு பக்கம் முடிட்டு இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் வந்துட்டு இங்க ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, மாறி 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 காமிச்சிட்டே இருக்கிறாங்க. யாரு மூத்த பொண்ணா? இல்லன்னு என் 2வது பொண்ணு ஹரிணி ஐடில வேலை பாக்குறா. பாய்ப்பா பாய் அங்கிள். அதுக்கப்புறம் எனக்கு இந்த வெப்சைட்ஸ்ல பிடிக்காத ஒரு கேரக்டர், இதுல ஒரு சின்ன ஒரு பொண்ணு இருக்குது. மொத்தம் 3 பொண்ணுங்க. அதுல குட்டி பொண்ணு ஒன்று இருக்குது. அந்த குட்டி பொண்ணு நம்ம ஏஜ். ஓகேவா? ஸோ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்புல. ஸோ சின்ன வயசுல க்ளோஸ் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் போல. அவன் வந்துட்டு ஒரு ஆணாதிக்கம் காமிக்கிறான் நினைக்கிறேன். ஸோ அந்த வெப்சைட்ஸ் அதான் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்காங்க. அவன் என்ன சொன்னாலும் ஓகே 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 ஓகே. இவளுக்குன்னு ஒண்ணு பிடிச்சிருந்தாலும் அதை எடுத்துக்க விட மாட்டாங்க. நடி டேஸ்ட் இது, நடி இது நல்லாவே இல்லை டி அப்படி மாதிரி இருந்துட்டு அந்த பொண்ணை வந்து டிமோட்டிவேஷன் பண்றதுல முதல் ஆளா இருக்கிறான். பிகாஸ் உன் நல்லது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு. ஸோ அது என்ன ஆக போகுது அப்படிங்கிறதும் ஒன்று போயிட்டு இருக்கு.
இவதான் எங்க 3வது பொண்ணு மீரா. கிரிக்கெட் கோச்சிங் போறா. நைட்டு லேட்டா தான் வந்தா. ஏய் வந்தவங்கள வாங்கன்னு சொல்லு. சாரிப்பா. இந்த வீட்டில் ஒரு பையன் இருந்தான். அவன் என்ன அப்படின்னா வந்துட்டு அவன் டிஜே மேக் பண்ற ஒரு பையன். ஸோ அந்த பையனுக்கு வந்துட்டு இவனோட லைஃப் அப்படியே சும்மா ஒரு மாதிரி இதுவாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ திடீர்னு இவனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது. அந்த பொண்ணு தாங்க சஸ்பென்ஸு, அந்த பொண்ணு தான் ட்விஸ்ட்டு. அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் வெப்சீரிஸை பாருங்க. ஸோ அந்த பையன் வந்துட்டு இந்த டிஜேல வந்து கஷ்டப்பட்டு அப்படி இப்படி சம்பாதிச்சு அவன் வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட அப்பா காசில் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருந்தாலும் என்னோட அப்பா காசையும் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் இவன் தனியாக ஒரு 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 விஷயத்த வந்து பில்ட் பண்ணியிருக்கிறான். அப்படி இருக்கும்போது இவன் வந்து போய் சிக்கிற இடம் ரொம்ப தப்பாக இருக்குது. அது இந்த வெப்சீரிஸை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த 5 to 8 எபிசோடு பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ எது தப்பாக இருக்குது, ஏன், எதனால அப்படிங்கிறது. ஸோ மற்றபடி இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மூத்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்ணா லவ் செத்து போனதுனால ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு தெரியாம இருக்குது இந்த ஒரு மேட்டரு. ஸோ மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இதுக்காகவே நம்மலாம் ஒண்ணு சேர்றோம், அப்பாவையும் கிரிஜாவையும் பிரிக்கிறோம். அது மட்டும் இல்லாம போஸ் வந்துட்டு இருக்காங்களா, ஸோ அவருக்கு இன்னொரு அஃபேர் இருக்குல்ல, ஸோ அந்த அஃபேர் வந்துட்டு அவருக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய தலைவலியா போயிட்டு இருக்கு. லைக் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்க நான் உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு பிரச்சனையா இருக்க மாட்டேன், இருந்தாலும் என் பொண்ணுக்கு நீ நல்லது பண்ணணும் இல்லை, எனக்காக நீ இருக்கணும் இல்லை, எனக்காக நீ என் கூட வரணும் இல்லை, எனக்காக நீ இருக்கணும் இல்லை, என் கூட வந்தாலே ஆகணும். எனக்கு அந்த ஆசையெல்லாம் இருக்காதா? நீ எப்பவுமே அங்கேதான் உட்காந்துருக்க, அங்க இருக்கும்போது என் சாப்பிட மாட்டியா, என் கூட சாப்பிட மாட்டியா, எனக்காக இருக்க மாட்டியா, இப்படி மாதிரி ஒரு ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயத்த வந்துட்டு மெதுவா ஸ்லோ பேஸ்ல ஸ்லோ பாய்ச்சனா பண்ற ஒரு விஷயத்த அங்க பார்க்க முடியுது. பட் போஸ் வாங்கட் பண்றது தப்பு தான். ஒருத்தங்க ஒரு தெய்வீகமான ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு அஃபேர் வந்துட்டு வச்சுக்கிறது ரொம்ப தப்பு. இது வந்துட்டு எப்படி அப்படிங்கிறது இன்னுமே நம்ம கிளாரிஃபை ஆக மாட்டேங்குது. பிகாஸ் எப்படி இவர் அஃபேர்ல போனாரு, இங்க என்ன நடந்துச்சு, இவர் எப்படி இன்னொரு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணாங்க, அண்ட் இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது, இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்குது. ஜகு அப்படிங்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அது என்னால எதிர்பார்க்கவே முடியலங்க. ஸோ அது அந்த பையனோட மனசு என்ன பாடுபட போகுது அப்படிங்கிற அந்த வெப்சீரிஸ் அந்த எபிசோடு எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங் மூமெண்ட் எனக்கு இன்னும் இருக்குது. அண்ட் மற்றபடி என்ன கேட்டீங்க அப்படின்னா, இதுல ரொம்ப கஷ்டப்படுறது அம்மா. இந்த 3 பொண்ணுங்கிட்ட, அந்த ஒரு பையன்கிட்ட, தன்னோட கணவன் கிட்ட, எல்லார்கிட்டையும் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதுக்காக, அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்களுக்கு நல்லது பண்ணணும், அவங்களுக்காக அப்படி மறந்துட்டு அவங்களுக்காக வாழ ட்ரை பண்ணி இவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு கெடுத்துட்டு இருக்காங்க. இவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க, இவங்க ஒரு மைண்டாவே மதிக்க மாட்டாங்க, இவங்கள ஒரு ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெப்சீரிஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு விஷயம் எப்படி நடக்க போகுது, அண்ட் போஸ் உங்கள்கிட்ட அஃபேர் வச்சுக்கிறது இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சா அது எந்த மாதிரி வரப்போகுது. ஸோ இதெல்லாம் வந்து வெப்சீரிஸ் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நான் பார்த்து சொல்கிறேன். அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெப்சீரிஸ் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குது, பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் இருக்குது, மறக்காம ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன், இந்த வெப்சீரிஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை ஏதாவது வந்துட்டு இல்லை இது நல்லா அப்படி அப்படி அந்த மாதிரி ஏதாவது மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் வந்துட்டு வேற என்ன அப்படின்னா, மீண்டும் சந்திக்கக்கூடிய ஆர்வங்கள் மாஸ்டர் இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளை போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து டிங் வந்துட்டு இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நான் மாஸ்டர் அஸ்கின்.